हरे कृष्ण। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेष्वभद्रेषु नित्यं भागवतसेवया भगवतीर्वुत्तमश्लोके भक्तिर्भवती नैष्टिकी। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। ओमज्ञानतिमिरन्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिन्निति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्यदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। ग्लास हरे कृष्ण। ஈரோடில் இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். இந்த ஸ்ரீமத் பாகவத வகுப்பில் இன்னைக்கு குருவின் மேல் நம்பிக்கை, குருவின் மேல் ஒரு பக்குவமான நம்பிக்கை, இந்த தலைப்பில் சில கருத்துக்களை இன்னைக்கு பார்ப்போம். என்ன பக்தி ரசாமிருத சிந்துவில் ரூப கோஸ்வாமி பக்தியினுடைய ஆரம்பத்தில் உள்ள அங்கங்கள், மிக முக்கியமான அங்கங்கள் என்னென்னா குருவை ஏற்றுக்கொள்வது, குருவனிடமிருந்து சாஸ்திரத்தை கற்றுக்கொள்வது, குருவனிடமிருந்து தீட்சை பெற்றுக்கொள்வது, குருவுக்கு சேவை செய்வது, இந்த அங்கங்கள்லாம் இந்த அங்கங்கள் மிக முக்கியமான அங்கங்கள். இதை மிக ஆரம்பத்திலே சொல்கின்றார். அதனால் ஆன்மீக வாழ்க்கையில் ஒரு குருவை ஏற்றுக்கொள்வது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. அந்த குருவின் மேலே உள்ள நம்பிக்கையை பற்றி, எப்படி ஒரு பக்குவமான நம்பிக்கையை ஏற்றுக்கொள்வது, அதை பற்றி சில சாஸ்திரத்திலிருந்து பல கருத்துக்களை பார்ப்போம். முதல் கருத்து என்னன்னா, குரு லாகவ அப்படின்னு ஒரு வார்த்தை வருகின்றது. குரு லாகவ அப்படின்னா ஒரு குருவை சாதாரண மனிதனாக எடுத்துக்கொள்வது. இதே சம்பந்தப்பட்ட இன்னொரு கருத்து என்னன்னா, குரு துவேஷ, குருவிடத்தில் குருவை வெறுப்பது, அவர் குருவின் மேலே ஒரு பொறாமையான எண்ணத்தை வைத்துக்கொள்வது. ஸோ இப்படிப்பட்ட மனப்பான்மையை பற்றி சாஸ்திரம் பல இடத்தில் கண்டித்து பேசுகின்றது. குரு லாகவ மற்றும் குரு துவேஷ.
உதாரணத்துக்கு பார்த்தோன்னா உத்தவ கீதையில் கிருஷ்ணர் சொல்கிறார், ஆச்சாரியம் மாம் விஜானியான் ந அவமன்யேத கர்ஹிச்சித் ந மர்த்திய புத்தியா சூயேத சர்வதேவ மயோ குருஹு. ஆச்சாரியம் மாம் விஜானியான், ஒரு ஆச்சாரியன் எனக்கு மிகவும் பிரியமானவர். ந அவமன்யேத கர்ஹிச்சித், அவரை ஒருபோதும் அவருக்கு அவமரியாதை செய்யக்கூடாது. அவருடைய கட்டளையை ஒருபோதும் மீறக்கூடாது. ந மர்த்திய புத்தியா சூயேத, ஒரு ஆச்சாரியரை ஒரு சாதாரண மனிதனாக கருதக்கூடாது. சர்வ தேவ மயோ குரு, அவர் எல்லா தேவர்களுடைய இருப்பிடமாக இருக்கின்றார். சர்வ தேவ மயோ குரு அப்படின்னு கிருஷ்ணரே ஒரு ஆச்சாரியருக்கு எப்படி நம்ம ஆச்சாரியர்கிட்ட நம்ம பொறாமை வைத்து கொள்ளக்கூடாது, அதை பற்றி அவரிடத்தில் நம்மளுடைய மனப்பான்மை எப்படி இருக்க வேண்டும், அதை கிருஷ்ணர் சொல்கிறார். இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நாசூயேத மா தோஷ திருஷ்டிம் குறியாத். அப்படின்னா ஒரு ஆச்சாரியரை, ஒரு குருவை அவரிடத்தில் குறை பார்ப்பது அப்படிங்கிற அந்த மனப்பான்மை இருக்கக்கூடாது. நமக்கு பொதுவாக நம்ம இந்த உலகத்தில் பல இடத்துல நம்ம அந்த குறையை பார்த்து கொண்டே இருக்கோம். குறைகள், என்ன தவறுகள் செய்கிறாங்க, ஒரு சினிமாவாக இருக்கட்டும், அல்லது ஒரு அரசாங்கமாக இருக்கட்டும், விளையாட்டாக இருக்கட்டும். ஸோ பல இடத்துல பொதுவாக இந்த சிந்தனை ஒரு கட்டுண்ட ஜீவாத்மா எல்லா விஷயத்திலையும் குறை பார்க்கின்ற அந்த மனப்பான்மை அவர்கிட்ட அதிகமாக இருக்கின்றது. ஸோ நாசூயேத மா தோஷ திருஷ்டிம் குறியாத் அப்படின்னா, குருவின் மேலே நம்ம பொறாமை இருக்கக்கூடாது அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அவரிடத்தில் குறை பார்க்கும் அந்த மனப்பான்மை இருக்கக்கூடாது. இதே கருத்து பார்த்தோன்னா ரூப கோஸ்வாமி இந்த கருத்தையும் உபதேசாமிர்தத்தில் சொல்கிறார். திருஷ்டை ஸ்வபாவ ஜனிதைர் வபுஷஷ்ச தோஷைர் ந பிராக்ருதத்வமிக பக்த ஜனஸ்ய பஷ்யேத் கங்காம் பசாம் ந கலு புதபேன பங்கைர் பிரம்மத்ரவத்வமபகச்சதி நீரதர்மைஹி. ரூப கோஸ்வாமி சொல்ற, ஒரு குருவை மட்டுமல்ல, ஒரு வைஷ்ணவரையும் கூட ஒரு ஷரீர கண்ணோட்டத்தில் நம்ம பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்ற. ஒரு பௌதிக, ஒரு பார்த்திவ மனப்பான்மையில், ஒரு பௌதிக கண்ணோட்டத்தில் ஒரு வைஷ்ணவரை பார்க்கக்கூடாது அப்படிங்கிற. ஒரு வைஷ்ணவர்கிட்ட உடல் ரீதியாக பார்க்கும் பொழுது சில குறைகள் இருக்கலாம். அவர் ஒரு கீழ் ஜாதியிலிருந்து பிறந்திருக்கலாம், அல்லது அவருடைய உடல்ல சில குறைபாடுகள் இருக்கலாம், அவர்கிட்ட சில நோய்கள் இருக்கலாம், சில திறமைகள் இல்லாமல் இருக்கலாம். இந்த மாதிரி பல குறைகள், உடல் ரீதியாக பல குறைகள் இருக்கலாம். ஆனால் அந்த வைஷ்ணவரை அந்த உடல் ரீதியாக உள்ள குறைகளோடு நம்ம பார்க்கக்கூடாது. எப்படி கங்கை நதி
அது பகவானுடைய திருவடிகளிலிருந்து தோன்றுகின்றது. பகவானுடைய திருவடிகளில் உள்ள தூசியோடு கலந்த அந்த கங்கை நதி பாகவதத்தில் அம்பு நேத்ரி அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது ஒரு வார்த்தை. அம்பு நேத்ரி அப்படின்னா நதிகளினுடைய தலைவி. நதிகளினுடைய தலைவி யார்? இந்த உலகத்தில் இருக்கின்ற நீரோட்டங்களினுடைய தலைவி கங்கை நதி அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. அந்த கங்கை நதியில் சில பல இடத்துல அசுத்தங்கள் இருக்கலாம், நீர் குமிழிகள் இருக்கலாம், பல அசுத்தங்கள் இருக்கலாம். ஆனால் அப்படி இருந்தாலும் அந்த கங்கை நதியினுடைய உயர்ந்த ஸ்தானத்தை யார் அறிந்திருக்கின்றார்களோ அந்த வெளியில் இருக்கின்ற அசுத்தங்களை பொருட்படுத்தாமல் அவர் அந்த கங்கை நதியில் ஸ்நானம் செய்கின்றார், அதற்கு தகுந்த மரியாதை கொடுக்கின்றார். அதே மாதிரி ஒரு வைஷ்ணவர்கிட்ட உடல் ரீதியாக பல குறைபாடுகள் இருந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் அவர் பகவான் விஷ்ணுவினுடைய திருவடிகளில் சரணடைந்துள்ளார் அப்படிங்கிற அந்த பிரதானமான குணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவருக்கு தகுந்த மரியாதை கொடுக்க வேண்டும் அப்படின்னு அவரை மதிக்க வேண்டும் அப்படின்னு ரூப கோஸ்வாமி சொல்கிறார். இந்த மாதிரி சாஸ்திரத்தில் குரு லாகவ மற்றும் குரு துவேஷ இதை பற்றி பல இடத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு ஸ்லோகம் பிரபுபாதர் பத்ம புராணத்திலிருந்து பல இடத்துல மேற்கோள் காட்டி சொல்லியிருக்கார். அர்ச்சி விஷ்ணவ் ஷிலாதீர் குருஷு நரமதிர் வைஷ்ணவே ஜாதி புத்திர் விஷ்ணோர்வா வைஷ்ணவானாம் கலிமல மதனே பாததீர்த்தேம்பு புத்திஹி. இந்த ஸ்லோகத்தில் பகவானுடைய அர்ச்ச விக்கிரகத்தை ஒரு சாதாரண கல்லாக நம்ம நினைக்கக்கூடாது. ஒரு குருவை சாதாரண மனிதனாக நினைக்கக்கூடாது. ஒரு வைஷ்ணவரை அவருடைய ஜாதியின் அடிப்படையில் குலத்தின் அடிப்படையில் பார்க்கக்கூடாது. இந்த மாதிரி யார் பார்க்கின்றார்களோ அவர் நரகத்தை சென்றடைவார். விஷ்ணு சர்வேஸ்வரேஷே தத் இதர சமதீர் யஸ்யவா நாரகீ சக. அவர் நரகத்துக்கு சென்றடைவதற்கு தான் இந்த மாதிரியான கண்ணோட்டத்தை ஒருத்தர் வைத்திருந்தார்னா அவர் நரகலோகத்தினுடைய நிவாசி அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. இந்த மாதிரி இந்த குரு லாகவத்தை பற்றி, குரு துவேஷத்தை பற்றி அல்லது ஒரு வைஷ்ணவ லாகவம் வைஷ்ணவ தேசத்தை பற்றி பல இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஒரு உதாரணம் பார்த்தோன்னா, ஒரு வைஷ்ணவரை யார் ஒருத்தர் ஒரு சாதாரண மனிதனாக பார்த்தார், அதற்கு ஒரு உதாரணம் பாகவதத்திலே வருகின்றது. தக்ஷ பிரஜாபதி. தக்ஷ பிரஜாபதி சிவபெருமானை எந்த கண்ணோட்டத்தில் பார்த்தார்? விதுரர் மைத்ரேய ரிஷி கிட்ட கேள்வி கேட்கிறார். அந்த கேள்வி கேட்கும் பொழுது சராச்சர குரும் அப்படிங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்துகிறார். சிவபெருமான் இந்த உலகத்தில் உள்ள அசையும் உயிரினங்கள், அசையாத உயிரினங்கள் எல்லாவற்றிற்கும் ஒரு வழிகாட்டியாக குருவாக இருக்கின்றார். அப்படிப்பட்ட சிவனை அந்த சிவபெருமான் அவருக்கு எந்த உயிரினங்கள் மேலேயும் அவருக்கு ஒரு துவேஷம் கிடையாது, ஒரு வெறுக்கின்ற மனப்பான்மை கிடையாது. எல்லா உயிரினங்களுடைய நலன் விரும்பியாக இருக்கின்றார். அப்படிப்பட்ட சிவபெருமானை
தக்ஷ பிரஜாபதி ஏன் வெறுத்தார் அப்படின்னு விதுரர் வந்து கேள்வி கேட்குறார். அப்போ அந்த கேள்விக்கு பதிலாக மைத்ரேய ரிஷி வந்து தக்ஷ பிரஜாபதி செய்கின்ற யாகத்தை பற்றி சொல்ல ஆரம்பித்தார். அதில் வந்து ஒரு கருத்தை சொல்கிறார். அந்த தக்ஷ பிரஜாபதி ஒரு யாகம் செய்ய ஆரம்பித்தார். அந்த யாகசாலையில் வந்து அவர் பிரவேசித்த பொழுது எல்லோரும் எழுந்து நின்று அந்த தக்ஷ பிரஜாபதிக்கு வந்து மரியாதை செலுத்தினர். ஆனால் சிவபெருமான் மட்டும் அவர் வந்து எழுந்து நின்று மரியாதை செலுத்தலை. அவர் வந்து கிருஷ்ணர் மேலே ஒரு ஆழ்ந்த தியானத்தில் இருந்தார். அதனால் அவரை சுற்றி என்ன நடக்கின்றது அதை வந்து அவரால் அறியவே முடியலை. பகவான் மேலே ஆழ்ந்த தியானத்தில் மூழ்கி இருந்தார். ஆனால் தக்ஷ பிரஜாபதி வந்து இவ்வளவு பேர் எழுந்து நின்று இருக்காங்க, ஆனால் அதை அவ்வளோ மரியாதை கொடுத்துருக்காங்க. ஆனால் அதை பற்றி சந்தோஷப்படாமல் இந்த ஒரு நபர் வந்து எனக்கு எழுந்து நின்று மரியாதை செலுத்தலை. ஸோ அந்த விஷயத்தின் மேலே அவருடைய முழு மனது வந்து போனது. ஏன்னா அவருக்கு நீண்ட காலமாகவே சிவபெருமான் மேலே ஒரு பொறாமை இருந்தது. இந்த குறிப்பிட்ட சம்பவம், சிவபெருமான் வந்து எழுந்து நின்று மரியாதை செலுத்தலை அப்படிங்கிற இந்த சம்பவம் வந்து அந்த பொறாமையை வந்து இன்னும் கொழுந்து விட்டு எரிய வைக்கிறதுக்கு ஒரு தூண்டுதலாக இருந்தது. எப்படி ஒரு கேனுக்குள்ள பெட்ரோல் இருக்கு. அந்த பெட்ரோல் வந்து ஒரு சின்ன தீப்பொறியுடைய தொடர்புடன் வரும்பொழுது உடனே திடீர்னு கொழுந்து விட்டு நெருப்பு வந்து எரிய ஆரம்பிக்குது. இந்த மாதிரி தக்ஷ பிரஜாபதியினுடைய மனசுக்குள்ள நீண்ட காலமாக சிவபெருமான் மேலே பொறாமை இருந்தது. இந்த ஒரு சின்ன சம்பவம், சிவபெருமான் வந்து எழுந்து நிற்கவில்லை அப்படிங்கிற இந்த சம்பவம் வந்து ஒரு தீப்பொறியாக இருந்து அந்த பொறாமையை வந்து திடீர்னு ஒரு கொழுந்து விட்டு எரிகின்ற நெருப்பு மாதிரி ஆகிறதுக்காக தூண்டியது. அப்போ தக்ஷ பிரஜாபதி வந்து சிவபெருமானை வந்து இகழ்ந்து பேசுகின்றார். அவர் வந்து சிவபெருமானை வந்து ஒரு வைஷ்ணவர் அப்படின்னு பார்க்காமல், ஒரு சாதாரண வைஷ்ணவர் மட்டுமல்ல, அவர் வைஷ்ணவானாம் யதா சம்புகு அப்படின்னு பாகவதத்தில் சொல்லப்பட்டுள்ளது. எல்லா வைஷ்ணவர்களில் மிக சிறந்த வைஷ்ணவர் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. அந்த வைஷ்ணவர்னு மட்டும் அவரை பார்க்கல, சிவபெருமான் வந்து எல்லா தேவர்களுடைய தலைவனாகவும் இருக்கின்றார். ஸோ அப்படின்னு கூட பார்த்துருக்கலாம், இவர் வந்து எல்லா தேவர்களுடைய தலைவர். ஆனால் இவர் தேவர்களுடைய தலைவன் அப்படின்னும் பார்க்கல, ஒரு உயர்ந்த வைஷ்ணவர் அப்படின்னும் பார்க்கல. தக்ஷ பிரஜாபதி சிவபெருமானை வந்து இவர் என்னுடைய மருமகன் அப்படின்னா இவர் வந்து எனக்கு வந்து மரியாதை செலுத்த வேண்டும், மருமகன் மாமனாருக்கு மரியாதை செலுத்த வேண்டும் அப்படிங்கிற அந்த ஷரீர கண்ணோட்டத்தில் மட்டும்தான் அவர் வந்து பார்த்தார். அதனால சிவபெருமானை வந்து அவர் வந்து இகழ்ந்து பேச ஆரம்பித்தார். பல வார்த்தைகளில் இகழ்ந்து பேசுகிறார். அதை நீங்கள் பாகவதத்தில் படிக்கலாம். அதனால் இந்த மாதிரி பல சாஸ்திரத்தில் இந்த குரு லாகவத்தை பற்றி, குரு துவேஷத்தை பற்றி சாஸ்திரம் வந்து திரும்ப திரும்ப பல கதைகள் மூலமாக நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றது. பண்டித ராஜ ஜெகநாதர் அப்படின்னு ஒரு வைஷ்ணவ கவிஞர்,
அவர் தன்னுடைய ஒரு ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்காரு. குருவின் மேலே ஒருத்தர் குறைகளை பார்ப்பதனால என்ன விளைவுகள் வரும் அதை பற்றி சொல்கிறார். குரு துவேஷ தூஷித மதீனாம் புருஷா ஆயுஷேனாபி ந சக்கியந்தே கணயித்தும் பிரமாதாக. குருவின் மேல ஒருத்தர் குறைகளை பார்ப்பதனால அவருக்கு அவருடைய வாழ்க்கையில் பல களங்கங்கள் ஏற்படும், பல தோஷங்கள் ஏற்படும். அந்த தோஷங்களை நம்ம எண்ணவே முடியாது. அவ்வளவு தோஷங்கள் அவருடைய வாழ்க்கையில் வரும். புருஷ ஆயுஷேனாபி ந சக்கியந்தே கணயித்தும் பிரமாதாக. குருவினிடத்தில் தோஷத்தை பார்ப்பதனால ஒருத்தருடைய வாழ்க்கையில் எண்ணற்ற தோஷங்கள், நம்மளால் எண்ணவே முடியாத அளவுக்கு அவ்வளவு தோஷங்கள் ஒருத்தருடைய வாழ்க்கையில் ஏற்படும் அப்படின்னு அவர் தன்னுடைய கிரந்தத்தில் எழுதுகிறார். சமஸ்கிருதத்தில் ஒரு சீடன், ஒரு மாணவனுக்கு பல வார்த்தைகள் உபயோகப்படுத்தப்பட்டுள்ளது. பொதுவாக சிஷ்ய அப்படின்னு சொல்கிறோம். இன்னொரு வார்த்தை என்ன உபயோகப்படுத்தப்பட்டுள்ளதுன்னா சாத்திரக. சாத்திர அப்படிங்கிற வார்த்தையும் மாணவனுக்கு உபயோகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த சாத்திர அப்படிங்கிற வார்த்தையினுடைய மூல அர்த்தத்தை பார்த்தோம்னா, வியுத்பத்தி எட்டிமோலாஜிக்கல் மீனிங் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறோம். இதனுடைய மூலமான அர்த்தத்தை பார்த்தோம்னா, பாணினியினுடைய இலக்கண சாஸ்திரத்தில் எப்படி சொல்லப்பட்டுள்ளதுன்னா, குரு தோஷா சாதனம் சத்திரம் தச்சீலமஸ்ய. சாத்திர அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தத்தை புரிந்து கொள்வதற்கு முதல்ல சத்திர அப்படிங்கிற வார்த்தையினுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ளணும். சத்திர அப்படின்னா என்ன அர்த்தம்னா, குருவினுடைய சில சமயம் குருவினிடத்தில் சில மேலோட்டமாக சில குறைகளை பார்க்க முடியும். அந்த மேலோட்டமான இருக்கின்ற குறைகளை மறைப்பது, அதற்கு பெயர் சத்திர அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. குரு தோஷோ சாதனம் சத்திரம். அந்த மேலோட்டமாக உள்ள குருவினுடைய குறைகளை மறைப்பதனுடைய சுபாவத்தை யார், அந்த சுபாவம் யாரிடத்தில் இருக்கின்றதோ அந்த நபர் தான் சாத்திர அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. அப்படின்னா ஒரு சாத்திரன், ஒரு சீடன், அவருடைய சுபாவம் எப்படி இருக்கணும்னா, ஒரு குருவினுடைய நடத்தையில், அவருடைய வாழ்க்கையில் சில மேலோட்டமான சில குறைகள் இருக்கலாம். அந்த குறைகளை மறைப்பதில் யாருக்கு சுபாவம் இருக்கின்றதோ அவர்தான் உண்மையான சாத்திரன் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. ஸோ இந்த கருத்தை பார்த்தீங்கன்னா, இந்த கருத்து ஆன்மீகத்தில் மட்டுமல்ல, லௌகிக வாழ்க்கையிலே கூட நம்ம பல சந்தர்ப்பங்களில் பார்க்கலாம். உதாரணத்துக்கு அரசியலில் பார்த்தோன்னா, அரசியல்லையும் பல பேர் சில தலைவர்களை சில நபர்களை தலைவர்னு சில பேர் ஏற்றுக்கொள்கின்றாங்க. அந்த தலைவர் எப்படிப்பட்ட முட்டாள்தனமான சில கருத்துக்களை சமுதாயத்தில் சொல்லி இருந்தாலும் அந்த தலைவனுடைய தொண்டர்கள் அந்த கருத்துக்களை ஆதரித்து பேசுவாங்க.
அந்த கருத்துக்களை வந்து தப்புன்னு சொல்லவே மாட்டாங்க. எப்படிப்பட்ட முட்டாள்தனமான மட்டுமல்ல, சில சமயம் மிக மிக தவறான கருத்துக்களை பேசியிருந்தாலும் சில தலைவர்கள் சனாதன தர்மம் அழிக்கப்பட வேண்டும் அப்படின்னு கூட சொல்கிறான். ஆனால் அவங்களுடைய தொண்டர்களுடைய பார்த்தீங்கன்னா ஒரு தொண்டர்கள் கூட எங்கள் தலைவன் சொன்னது தவறு அப்படின்னு வெளிப்படையாக சொல்லியிருக்கவே மாட்டாங்க. அப்போ இந்த லௌகிக வாழ்க்கையிலே பார்க்குறோம், இந்த சாத்திர அப்படிங்கிற குணம் வந்து இந்த லௌகிக வாழ்க்கையிலே கூட யார் தொண்டன் இருக்கின்றாரோ அந்த தலைவருடைய அந்த தவறுகளை வந்து தவறுன்னு சொல்லாமல் அதை வந்து நியாயப்படுத்தி தான் பேசுவோம். ஸோ அப்படிப்பட்ட அது லௌகிக வாழ்க்கையில் அப்படிப்பட்ட இது வந்து ஒரு கண்மூடித்தனமான நம்பிக்கை அப்படின்னு சொல்கிறோம். அல்லது இன்னும் கொஞ்சம் வெளிப்படையாக சொன்னா அவங்க வந்து ஜால்ரா போடும் தொண்டர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆன்மீக வாழ்க்கையில் ஒரு சாத்திரன், ஒரு மாணவனுடைய இயற்கையான சுபாவம் எப்படி இருக்கணும்னா, அந்த குருவினிடத்தில் சில மேலோட்டமான சில குறைகள் இருந்தாலும் அதை வந்து மறைப்பதற்கான சுபாவம் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. இதற்கும் நம்ம பாகவதத்திலிருந்தே உதாரணத்தை பார்க்க முடியும். அதே தக்ஷ பிரஜாபதியினுடைய கதை 4வது ஸ்கந்தத்தில், 4வது ஸ்கந்தத்தினுடைய 2வது அத்தியாயத்தில் பார்த்தோன்னா தக்ஷ பிரஜாபதி சிவபெருமானை வந்து இகழ்ந்து பேசுகின்றார். இகழ்ந்து பேசி சிவபெருமானுக்கு வந்து சாபம் கொடுக்கின்றார். அதே 4வது ஸ்கந்தத்தில் 4வது அத்தியாயத்தில் பார்த்தீங்கன்னா சிவபெருமானனுடைய மனைவி பார்வதி சதி தக்ஷருடைய யாகத்துக்கு போகும்பொழுது தக்ஷ பிரஜாபதி முன்னாடி எப்படி சிவபெருமானை இகழ்ந்து அவருடைய நடத்தையில் பல தோஷத்தை பார்த்து பேசினாரோ அந்த ஒவ்வொரு கருத்துக்கும் பதிலடி கொடுக்கின்றார். அது நீங்கள் 4வது ஸ்கந்தத்தில் 4வது அத்தியாயத்தில் படிக்க முடியும். எப்படி சிவபெருமானுடைய நடத்தையை வந்து ஒவ்வொரு கருத்துக்கும் வந்து ஏன் சிவபெருமான் வந்து அவரை சுடுகாட்டில் உள்ள சாம்பலை வந்து தன்னுடைய சரீரத்தில் பூசிக்கொள்கின்றார், அவர் தூய்மையை கடைபிடிப்பதில்லை, அவருடன் சேர்ந்து இருப்பவங்கள்லாம் சில பூதங்கள் பிசாசுகள் அவங்களோட சேர்ந்து நடமாடுகின்றார், இந்த மாதிரி இவர் வந்து பல விதிமுறைகளை கடைபிடிப்பதில்லை அப்படிலாம் தக்ஷர் சொல்லியிருந்தார். அந்த ஏன் சிவபெருமானுடைய நடத்தை அப்படி இருக்கின்றது, அதுக்கு வந்து ஒவ்வொரு கருத்துக்கும் சதி வந்து தகுந்த தர்க்கத்தை உபயோகப்படுத்தி அந்த சிவபெருமானுடைய உள் நோக்கம் என்ன, அவர் எப்படி ஒரு ஆழ்ந்த கருணை மனப்பான்மை வைத்திருக்கின்றார், அந்த தமோ குணத்தில் உள்ள நபர்கள் மேலே ஒரு ஆழ்ந்த கருணை மனப்பான்மை வைத்திருக்கின்றார், அவருடைய உயர்ந்த நிலை என்ன, அதை வந்து தகுந்த தர்க்கத்தை உபயோகப்படுத்தி சிவபெருமானுடைய நடத்தையை நியாயப்படுத்தி சதி சொல்கின்றார். இதன் மூலமாக ஒரு சாத்திரன், ஒரு மாணவனுடைய நடத்தை எப்படி இருக்க வேண்டும் அதை வந்து பார்வதி சதி வந்து தன்னுடைய வாழ்க்கை மூலமாகவே நமக்கு வந்து காண்பிக்கின்றார். பக்தி வினோத் டாக்கூர் வந்து கல்யாண கல்பத்தரு, பக்தி வினோத் டாக்கூர் பல பாடல்களை எழுதியுள்ளார், பல நூல்களை எழுதியுள்ளார். கல்யாண கல்பத்தரு அவர் எழுதின பாடல்களுடைய ஒரு தொகுப்பு வந்து இந்த புத்தகத்தில் இருக்கு. அதுலேயும் வந்து அவர் வந்து இந்த கருத்துக்களை பற்றி சொல்கிறார். சில சமயம் சில பேர் வந்து குருவினிடத்தில் குறையை பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் அதுக்கும் ஒரு மேல்படி போய் அந்த சம்பிரதாயத்தினிடத்திலேயே சில குறைகளை பார்ப்பார்கள். அந்த வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே சில குறைகளை பார்ப்பது.
அதை பற்றி பக்திவினோத் டாக்கூர் என்ன சொல்கிறாருன்னா, சம்பிரதாயே தோஷ புத்தி ஜானி துமி ஆத்மசுத்தி கரிபாரே ஹைலே சாவதான நனிலே திலகமாலா தியஜிலே தீக்ஷார ஜ்வாலா நிஜே கைல நவீன விதான. அவர் சொல்கிறார், அப்படிப்பட்ட ஒரு பக்தர் சம்பிரதாயத்தினிடத்தில் தோஷத்தை பார்க்கின்ற பக்தரை பற்றி சொல்கிறாரு. ஓ, நீங்கள் இப்போ உங்ககிட்ட ஒரு புதிதான ஒரு திறமை வந்து விட்டது. அந்த புதிய திறமையினால் நீங்கள் சம்பிரதாயத்தினிடத்திலேயே நீங்கள் வந்து தோஷத்தை பார்க்கின்றீர்கள். அந்த சம்பிரதாயத்தில் உள்ள விதிமுறைகளை கடைபிடிக்க தவறிவிட்டீர்கள். உங்களுடைய குருவை வந்து நீங்கள் தியாகம் செய்து விட்டீர்கள் அப்படின்னு பக்திவினோத் டாக்கூர் வந்து அப்படிப்பட்ட பக்தரை வந்து கண்டித்து பேசுகின்றார். இந்த மாதிரி பல கருத்துக்களை இதுவரைக்கும் பார்த்துருக்கோம். எந்த தலைப்பின் கீழே? குரு லாகவ அல்லது குரு துவேஷ. குருவை சாதாரண மனிதனாக கருதுவது அல்லது குருவினிடத்தில் குருவை வெறுப்பது அல்லது குருவினிடத்தில் குறைகளை பார்ப்பது. ஸோ இந்த கருத்துக்களில் இந்த தலைப்பில் பல கருத்துக்களை இதுவரைக்கும் பார்த்துருக்கோம். அதே சமயத்தில் குரு லாகவ குரு துவேஷ இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம். எப்படி ஒரு ஊஞ்சல் வந்து ஆடுகின்றது, ஊஞ்சலை வந்து வேகமாக நம்ம வந்து அதை ஆட விடும் பொழுது அந்த அறையினுடைய ஒரு எல்லையிலிருந்து இன்னொரு எல்லைக்கு வந்து அந்த ஊஞ்சல் ஆடுகின்றது. அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் ஒரு எல்லை என்னன்னா குரு லாகவ குரு துவேஷ. ஆனால் இதுக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரீம் இன்னொரு எல்லை என்னன்னா குரு கௌரவ அதிசய. குரு கௌரவ அதிசய அப்படின்னா என்ன அர்த்தம்? கௌரவம் தமிழ்ல இந்த வார்த்தை இருக்கு. ஒருத்தரை வந்து கௌரவிக்கின்றது அப்படின்னு சொல்றோம். மரியாதை கொடுப்பது அப்படின்னு சொல்லலாம். குருவுக்கு மரியாதை கொடுப்பது குரு கௌரவ. ஆனால் குரு கௌரவ அதிசய. அதிசய அப்படின்னா என்ன அர்த்தம்? அதிசயன்னா அதிகப்படியான மரியாதை கொடுப்பது. ஸோ குரு கௌரவ அதிசயன்னா அதிகப்படியான மரியாதையை குருவுக்கு கொடுப்பது அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை பற்றியும் சாஸ்திரம் வந்து சொல்லப்பட்டிருக்கு. சாஸ்திரத்தில் கருத்துக்கள் இருக்கு. சாஸ்திரம்ங்கிறது வந்து ஒருதலை பட்சமான கருத்துக்களை மட்டும் சொல்வதில்லை. குரு லாகவ குரு துவேஷம் அதை பற்றியும் சொல்லியிருக்கு. அதே சாஸ்திரம் வந்து குரு கௌரவ அதிசய அதிகப்படியான மரியாதையை குருவுக்கு செலுத்துவது இதை பற்றியும் சாஸ்திரம் வந்து சொல்கின்றது. இதை பற்றி சில கருத்துக்களை பார்ப்போம். டைம் கொஞ்சம் ஐ திங்க் லேட்டாக ஆனாலும் ஒரு டாபிக் முடிக்கிறதுக்காக. ஸோ குரு கௌரவ அதிசய இதுக்கு என்ன உதாரணம்? அதிகப்படியான மரியாதை குருவுக்கு செலுத்துவது அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம மங்களாரத்திலே நம்ம பாடுறோம், சாக்ஷாத் தரித்வேன சமஸ்த சாஸ்திரை கிந்து பிரபோரியா பிரியேவ தஸ்ய வந்தே குரு ஸ்ரீ சரணாரவிந்த. ஒரு குருவை வந்து சாஸ்திரங்களுடைய பிரதிநிதியாக கருதுகின்றோம். அந்த குருவுக்கு வந்து எப்படி பகவானுக்கு நம்ம வந்து மரியாதை செலுத்த வேண்டுமோ அதே அளவில் நம்ம குருவுக்கும் நம்ம வந்து வழிபட வேண்டும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்கின்றது. அதை பற்றி கிருஷ்ணரே முன்னாடியும் சொன்னார்.
ஆனால் அதே சமயத்தில் குரு கௌரவ அதிசயன்னா ஒரு குருவையே பகவான் அப்படின்னு கருதினோன்னா அது குரு கௌரவ அதிசயத்துக்குள்ள ஆகின்றது. ஒரு குரு பகவானுடைய பிரதிநிதியாக இருக்கின்றதால அவருக்கு, அந்த ஆச்சாரியருக்கு பகவானுக்கு செலுத்தப்படுகின்ற அதே மரியாதையை கொடுக்கின்றோம். ஆனால் அவருடைய பிரதிநிதி அப்படின்னு புரிந்து கொண்டு, ஆனால் அந்த குருவையே பகவான் அப்படின்னு நினைத்து கொண்டோன்னா அது அதிகப்படியான மரியாதை, குரு கௌரவ அதிசய. நம்ம கிருஷ்ண பக்தி இயக்கத்திலேயே வரலாறு நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ஒரு சமயத்தில் 1972 அந்த சமயத்தில் பிரபுபாதர் அமெரிக்காவில் இருந்த பொழுது சில பிரபுபாதருடைய சீடர்கள் திடீர்னு சில கருத்துக்களை பரப்ப ஆரம்பித்தாங்க. என்ன கருத்துக்கள்னா, பிரபுபாதர் தான் கிருஷ்ணர், அவரை நம்ம கிருஷ்ணர் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளவில்லை, அவருக்கு தகுந்த மரியாதை கொடுக்கல, அவர்தான் கிருஷ்ணர் அப்படின்னு அவங்க பரப்ப ஆரம்பித்தாங்க. பிரபுபாதுக்கு இந்த விஷயம் தெரிய வந்த பொழுது அவர் என்ன சொன்னார்னா, there is only one thing worse than underestimating the guru, which is overestimating the guru. என்ன அர்த்தம்னா, குருவை ஒரு சாதாரண மனிதராக எடை போடுவது, இந்த குரு லாகவ, இது இதை பற்றி சாஸ்திரம் கட்டாயம் கண்டித்து பேசுகின்றது. ஆனால் இதையும் விட ஒரு தாழ்ந்த விஷயம் என்னன்னா, குருவை பகவான் அப்படின்னு அவரை அவரைத்தான் பகவான் அப்படின்னு ஏற்றுக்கொள்வது, அல்லது குரு கௌரவ அதிசய, ஓவர் எஸ்டிமேட்டிங் த குரு, இது அதை விட தாழ்ந்தது அப்படின்னு சொல்கிறேன். எப்படி, அல்லது சின்ன ஒரு உதாரணம் பார்த்தோன்னா, ஒரு தங்கத்தை மதிப்பிடுபவர் ஒருத்தர் ஒரு உண்மையான தங்கத்தை அது போலி தங்கம்னு மதிப்பிடுறார். இதுக்கு 200 ரூபா தான், 200 ரூபா அது உண்மையான தங்கம், ஆனால் 200 ரூபான்னு போலியாக மதிப்பிடுறார். ஸோ அது குரு லாகவம் அப்படின்னு சொல்லலாம். அல்லது ஒரு போலி தங்கத்தை ஒருத்தர் இது விலை உயர்ந்த தங்கம், இது விலை உயர்ந்த வைரம், இதனுடைய மதிப்பு குறைந்தபட்சம் 5 லட்சம் அப்படின்னு மதிப்பிடுறார். அது குரு கௌரவ அதிசய. ஸோ பிரபுபாதர் அப்படி கண்டித்து பேசினார். அவர் சொன்னார், இவர்கள் நான் தான் கிருஷ்ணர், நான் தான் பகவான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப நான் பகவான் ஆக முடியும்னா அப்ப அவர்களும் பகவான் ஆக முடியும், மற்றவங்களும் பகவானாக ஆக முடியும். ஸோ இது மாயாவாதம் அப்படின்னு சொன்னார். அப்படின்னு பிரபுபாதர் இந்த குரு கௌரவ அதிசயத்தை பற்றி கண்டித்து பேசினார். இந்த குரு கௌரவ அதிசயத்தையும் கூட நம்ம பல இடத்துல சமுதாயத்தில் பார்க்க முடியும். லௌகிக சமுதாயத்திலையும் சரி, பல சமயம் பக்தர்களுடைய சமுதாயத்திலையும் கூட இந்த மனப்பான்மை சில இதில் பார்க்க முடியும். நம்ம லௌகிக சமுதாயத்திலே பார்க்கும் பொழுது பல பேரை இவர் தான் பகவானுடைய அவதாரம் அப்படின்னு நினச்சி பல பேர் பூஜை செய்கிறாங்க. அவர் ஒரு சாதுவாக இருக்கலாம், அவர் நிறைய சமூக சேவை செஞ்சுருக்கலாம், அந்த கண்ணோட்டத்தில் நம்ம மரியாதை கொடுக்கலாம். ஆனால் ஒரு தனி நபரையே பகவான் அப்படின்னு நினச்சி பல பேர் மரியாதை செலுத்துகின்றனர். சாய்பாபாவாக இருக்கட்டும், அல்லது
பல பல உதாரணம். சாய்பாபா வெறுத்து பேசலை. எந்த ஒரு சாதுவாக இருந்தாலும் ஒரு மரியாதை கொடுக்கணும். அவங்க ஒரு என்ன சேவை செஞ்சுருக்காங்களோ அதுக்கேற்றபடி மரியாதை கொடுக்கணும். ஆனால் ஒரு மனிதனை பகவான் அப்படின்னு நினச்சி மரியாதை கொடுத்தீங்கன்னா அது கட்டாயம் தவறு. எப்படி ஒரு சாதாரண ஒரு கவரிங் ஜுவல்லரியை இதுக்கு 5 லட்சம் ரூபாய் பொருந்தும் அப்படின்னு நீங்கள் ஒருத்தர் மதிப்பு போட்டாங்கன்னா அது எப்படி தவறான விஷயம். அந்த மாதிரி அந்த பாகவதத்திலேயே ஒரு உதாரணம் அல்லது இது சம்பந்தப்பட்ட ஒரு கருத்தை பிரபுபாதர் எழுதுகிறார். 2வது ஸ்கந்தத்திலே 2வது ஸ்கந்தத்தில் நாரதர் நான்முக கடவுள் பிரம்மாவுக்கிட்ட பேசுகிறார். அப்போ அவர் சொல்கிறார், சபவானச்சரத் கோரம் யத் தபஸ்ஸு சமாஹிதஹ தேன கேதயசே நஸ்த்வம் பராசங்காம் ச யச்சசி. அவர் சொல்கிறார், முதல்ல நீங்கள் இந்த உலகத்தை சிருஷ்டி செய்கிறீங்க, யாருடைய உதவி இல்லாமல் இந்த உலகத்தை சிருஷ்டி செய்கிறீங்க. அதன் மூலமாக எனக்கு தோன்றுகின்றது நீங்கள் தான் பகவானாக இருக்கணும், நீங்கள் தான் பகவான் அப்படின்னு அந்த எண்ணம் எனக்கு தோன்றுகின்றது அப்படிங்கிறது. அதே சமயத்தில் நாரதர் இன்னொரு கருத்தையும் சொல்றார். அதே சமயத்தில் நான் பார்க்குறேன், சில சமயத்தில் நீங்களும் ஏதோ தவம் செய்கின்றீர்கள், நீங்களும் யார் மேலேயோ தியானம் செய்கின்றீர்கள், அதனால என்னுடைய மனசுல ஒரு சந்தேகம் ஏற்படுகின்றது. உங்களை விட ஒரு சக்தி வாய்ந்த நபர் இருக்காரா அப்படின்னு என்னுடைய மனசுல ஒரு சந்தேகம் ஏற்படுகின்றது. இந்த சந்தேகத்தை நிவாரணம் செய்யுங்கள் அப்படின்னு கேட்குறேன். அப்பதான் பிரபுபாதர் பொருளுரையில் எழுதுறார், ஒவ்வொரு பக்தரும் நாரத முனிவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி ஒரு குருவை கண்மூடித்தனமாக பகவான் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்றார். ஒரு குருவை பகவானுக்கு கொடுக்க வேண்டிய அதே மரியாதை கொடுக்கின்றோம். ஆனால் எந்த ஒரு குரு நான் தான் பகவான் அப்படின்னு எந்த ஒரு குரு சொல்கின்றாரோ அப்படிப்பட்ட குருவை நிராகரித்து விட வேண்டும் அப்படின்னு சொல்றார். ஸோ நாரத முனி பிரம்மாவை பகவான் அப்படின்னு முதல்ல சொன்னார். அவருடைய அற்புதமான படைக்கும் திறமையை பார்த்து இவர் பகவான் அப்படின்னு சொன்னார். ஆனால் அதே சமயத்தில் அவர் செய்கின்ற தவத்தை பார்த்து அவருக்கு சில சந்தேகங்கள் ஏற்பட்டன. அதனால் இந்த சந்தேகத்தை கேட்கின்றார். இந்த பொருளுரையிலும் பிரபுபாதர் அந்த குரு கௌரவ அதிசய அந்த மனப்பான்மை கண்டித்து பேசுகின்றார். குரு கௌரவ அதிசய ஒரு குருவை பகவான் அப்படின்னு நினைக்கிறது அது அது பல இடத்துல பார்க்குறோம். கிருஷ்ண பக்தி இயக்கத்தில் யாரும் அல்லது இது கூட ஒரு எக்ஸ்ட்ரீமாக இருக்கலாம். அந்த குரு கௌரவ அதிசயத்துக்கான ஒரு உதாரணம் குருவையே பகவான் அப்படின்னு நினைப்பது. ஆனால் இந்த குரு கௌரவ அதிசயத்துக்குள்ள இன்னும் சில பிரிவுகள் இருக்கு. இந்த மனப்பான்மைக்குள்ள சில பிரிவுகள் இருக்கு. என்னன்னா, ஒரு உண்மையான குரு ஒரு சத் சம்பிரதாயம், ஒரு சரியான சம்பிரதாயத்துக்குள்ள வந்திருக்க வேண்டும். ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜருஷயோ விதுகு ச காலேனேக மகதா யோகோ நஷ்ட பரந்தப. இந்த ஆன்மீக ஞானத்தை ஒரு பரம்பரை மூலமாக பல மனிதர்கள் பெற்றார்கள் அப்படின்னு நான் கிருஷ்ணர் சொல்றேன். ஒரு ஆன்மீக கலாச்சாரத்தில் ஒருத்தர் சாஸ்திரத்தை சொல்லிக் கொடுக்கும் பொழுது முதல்ல என்ன கேட்பாங்கன்னா, நீங்கள் எந்த சம்பிரதாயத்தில் வந்துள்ளீர்கள் அப்படின்னு கேட்பாங்க. எப்படி ஒருத்தர்
டாக்டருக்கு படிச்சிருக்கார், இன்ஜினியரிங் படிச்சிருக்கார், நீங்கள் எந்த கல்லூரியில் படித்துள்ளீர்கள் அது வந்து கேட்பாங்க. அதனால தான் இந்த போல் டாக்டர்கிட்ட போகிறோம், அவங்க கிளினிக்லேயே சில இந்த சர்டிஃபிகேட்டு அதெல்லாம் அதை ஒரு ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ஆன்மீக கலாச்சாரத்துலேயும் நீங்கள் ஒருத்தர் எந்த சம்பிரதாயத்தில் வந்திருக்கின்றார் அதற்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றது. சம்பிரதாய அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? சம்யக் பிரகர்ஷேண தாய அப்படின்னா முழுமையாக ஒரு சம்பிரதாயத்திலிருந்து நம்ம முழுமையான ஞானத்தை பெற முடியும். முழுமையான ஞானத்தை பெறுகின்ற இடம் அதுதான் சம்பிரதாயம். சம்யக் அப்படின்னா முழுமையாக, பிரகர்ஷேணன மிக உயர்ந்த முழுமையான உயர்ந்த ஞானத்தை பெறுகின்ற இடம் தான் சம்பிரதாயம். ஸோ ஒருத்தர்கிட்ட கேட்குறீங்க, உங்களுடைய குரு எந்த சம்பிரதாயத்தில் வந்திருக்காங்க? அவர் சொல்கிறார், எங்கள் குருவுக்கெலாம் சம்பிரதாயத்து வர்றதுலாம் அதுக்கெலாம் வேண்டியதே இல்லை. அவருக்கெல்லாம் சம்பிரதாயம்லாம் வேண்டியதே இல்லை. இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் த சம்பிரதாயம். அவருக்கு சம்பிரதாயத்திலிருந்து சுதந்திரமானவர் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார்னா அதுவும் குரு கௌரவ அதிசயத்துக்கு ஒரு உதாரணமான மனப்பான்மை. நான் இந்த இதிலே பார்க்குறேன், சில பேர் சில ஆன்மீக தலைவர்கள் மனதை கவருகின்ற மாதிரி பல விஷயத்தில் நல்லா பேசுவாங்க. ஆனால் அவங்க எந்த சம்பிரதாயத்தில் வந்திருக்க மாட்டாங்க. ஒரு சமூக சம்பந்தமான சில விஷயங்களில் நல்ல கருத்துக்களை பேசலாம். ஆனால் ஆன்மீக விஷயத்தில் கொஞ்சம் ஆழமாக நோண்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த சம்பிரதாயத்தில் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா அதில் எந்த சம்பிரதாயத்துலேருந்து வந்திருக்க மாட்டாங்க. அல்லது சில பேர் சொல்லுவாங்க, எங்களுடைய குருவுக்கு சாஸ்திரமே அவருக்கு தேவையில்லை, அவரே ஒரு சாஸ்திரத்தை உருவாக்கிடுவார். அல்லது சாஸ்திரத்தில் உள்ள கருத்தை நிராகரிக்கிறதுக்கான, அதை மாற்றி சொல்வதற்கான அதிகாரமே அவர்கிட்ட இருக்கு. அப்படிப்பட்ட மனப்பான்மையும் குரு கௌரவ அதிசயத்துக்கு உதாரணம். ஒரு ஆன்மீக தலைவர் அவர் ஒரு பேட்டியில் சொன்னார், இந்த வேதங்கள், கீதா, மகாபாரதம், ராமாயணம் இதெல்லாம் படித்தீங்கன்னா உங்களுடைய நம்பிக்கை கொஞ்சம் குறுகிய நம்பிக்கையாக ஆயிடும். நீங்கள் அதுக்கும் வெளியில் உங்களுடைய நம்பிக்கை அதுக்கும் வெளியில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா இந்த சாஸ்திரத்தை படிக்கிறதுலாம் ஒரு குறுகிய மனப்பான்மை உள்ள அவர்களுக்கு தான் அதுக்கும் மேலே வரணும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ ஒரு குரு எங்களுடைய குருவுக்கு சாஸ்திரமே தேவையில்லை, சாஸ்திரத்தில் உள்ள கருத்தையே அவர் மாற்றி சொல்லலாம், அப்படிப்பட்ட திறமை இருக்குது அப்படின்னு நினைக்கிறது குரு கௌரவ அதிசய. அப்படின்னா என்ன, ஒரு குரு சாஸ்திரத்தினுடைய பிரதிநிதி, சாஸ்திரத்தை சொல்லிக் கொடுக்கின்ற பிரதிநிதி. ஆனால் இவருக்கு சாஸ்திரமே தேவையில்லைன்னா அது குரு கௌரவ அதிசயம். அப்படிப்பட்ட சிஷ்யர் அந்த குருவினுடைய ரசிகர் மன்ற உறுப்பினர். எப்படி பல ரசிகர் மன்றங்களை நம்ம பார்க்குறோம். விஜய் ரசிகர் மன்றம், அஜித் ரசிகர் மன்றம், ரஜினிகாந்த் ரசிகர் மன்றம். ஸோ அவங்க அந்த ரசிகர் மன்ற உறுப்பினர்கள் இந்த நடிகர் ஏதாவது ஒரு கொள்கையினுடைய, ஒரு சாஸ்திரத்தினுடைய பிரதிநிதியாக இருக்கிறாங்களா அப்படின்னு அவங்க பார்க்கல. இவருடைய ஸ்டைல் எனக்கு பிடிச்சிருக்கு, இவருடைய எப்படி வசனம் பேசுகின்றார், எப்படி நடனம் ஆடுகின்றார், அதனால் கவரப்பட்டு அவங்க ஒரு ரசிகர் மன்ற உறுப்பினராக ஆகிறாங்க. அல்லது இன்னொரு உதாரணம் பார்த்தோன்னா, ஒரு தடவை ஆரம்ப காலத்தில் பிரபுபாதர்
ஒருத்தர் வந்து ராமநவமி சமயத்தில் ஒருத்தர் வந்து ராமாயணம் படிச்சுட்டு இருந்தார், ஒரு பக்தர். அப்போ இன்னொருத்தர் சொன்னார், ஓ இந்த ராமாயணம் பிரபுபாதர் எழுதலையே, நீங்கள் எப்படி படிக்கலாம் ராமாயணம் அப்படின்னு அந்த புஸ்தகத்தை பிடிச்சு எழுதினார். அல்லது ஒருத்தர் மகாபாரதம் பாண்டவர்களுடைய கதையை படிக்கிறார். சொல்ல, ஓ இது வந்து பிரபுபாதர் எழுதலையே, நீங்கள் எப்படி இதை படிக்க முடியும் அப்படின்னு, இது ஒருத்தரும் படிக்கவே கூடாது அப்படின்னு சொன்னால், இதெல்லாம் வந்து குரு கௌரவ அதிசய அல்லது ஆச்சாரியர்கள் யாரும், இந்த நம்ம சம்பிரதாயத்தில் உள்ள ஆச்சாரியர்கள் இதுக்கு வந்து டிப்பணி எழுதலை, அதனால் நீங்கள் வந்து ராமாயணம் மகாபாரதம் படிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னா அது வந்து ஆச்சாரிய கௌரவ அதிசய. ஒரு பாரத தேசத்தில் பிறந்தோன்னா ராமாயணம் மகாபாரதத்தினுடைய ஒரு பொதுவான அந்த அறிவு வந்து எல்லார்கிட்டையும் இருக்கணும். ஆக்சுவலி இது வந்து அவ்வளோ முக்கியமான கிரந்தங்கள். ராமாயண கதைகள், மகாபாரத கதையினுடைய அந்த முக்கியமான சம்பவங்கள், அதனுடைய கருத்துக்கள் வந்து அது வந்து பிரச்சாரத்தில் ரொம்ப முக்கியம். நான் எல்லோருக்கும் இது ஒரு பாரத தேசத்தில் பல இடத்துல பல கேள்விகளை கேட்பாங்க, அதனால் எல்லா பக்தர்களும் தெரிஞ்சிருக்கணும். ஆனால் இது ஆச்சாரியர்கள் எழுதலை, அதனால் இது ஒருத்தரும் படிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னா இது ஆச்சாரிய கௌரவ அதிசயம், அதுக்கு உதாரணம் ஆச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு கருத்து என்னென்னா, இந்த குரு கௌரவ அதிசய சில சமயம் வந்து ஒரு ஆன்மீக குரு வந்து ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில், ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தில் இந்த லௌகிக உலகத்தினுடைய ஒரு அத்தாரிட்டி அல்லது ஒரு உயர்ந்த சான்றோர், உதாரணத்துக்கு ஒரு விஞ்ஞானி, அவருடைய வாக்கியங்களை வந்து மேற்கோள் காட்டி சொல்லலாம். ஒரு ஆன்மீக குருவை கூட ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தில் ஒரு விஞ்ஞானிகள் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு அதை மேற்கோள் காட்டி சொல்லலாம். ஆனால் அதை வந்து பல இடத்துல விஞ்ஞானிகள் சொல்கிற வாக்கியங்கள் வந்து காலப்போக்கில் அது மாறிக்கொண்டும் போகின்றன. ஆனால் ஒரு சிஷ்யன் வந்து, ஓ எங்களுடைய குரு இதை சொல்லிட்டார், அதனால இது கரெக்ட், உண்மையாகத்தான் இருக்கணும் அப்படின்னு அவர் பிடிவாதமாக சொல்கிறார். ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில் அந்த குரு வந்து ஒரு விஞ்ஞானியினுடைய கூற்றை வந்து மேற்கோள் காட்டி சொல்லியிருக்கார். விஞ்ஞானியினுடைய கூற்று வந்து அதை சாஸ்திரமாக கருத முடியாது. ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தில் பிரபுபாதரை கூட சில சமயத்தில் சொல்லியிருக்கார், சில பிரச்சாரத்தில் விஞ்ஞானிகளே இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு வந்து சில இதெல்லாம் சொல்லியிருக்கார். ஆனால் அந்த விஞ்ஞானிகள் சொன்ன கருத்து வந்து கொஞ்சம் வருஷம் கழித்து மாறி போயிடுச்சு. ஆனால் சப்போஸ் ஒரு குரு கௌரவ அதிசய அப்படி அந்த மனப்பான்மை உள்ள சீடர் வந்து அவர் பிடிவாதமாக சொல்லுவார், ஓ எங்கள் குரு சொல்லியிருக்கார், அதனால் இது வந்து கட்டாயம் உண்மையாக தான் இருக்கணும் அப்படி. ஆனால் அதை கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திக்காமல் இவர் வந்து ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தில் விஞ்ஞானியினுடைய கூற்றை சொல்லியிருக்கார், அதனால் இதுக்கு வந்து அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது ஒரு சில சமயம் தேச கால பாத்திர சந்தர்ப்பம் சூழ்நிலை இல்லை எந்த நபர்கள் இருக்கின்றார்களோ அதற்கு ஏற்றபடி சில சமயம் கருத்துக்களை சொல்லியிருக்கேன். அதனால் அதுவும் அந்த மாதிரி ஒரு குரு கௌரவ அதிசயத்துக்கான உதாரணம். இந்த மாதிரி இது வரைக்கும் 2 தலைப்பில் உள்ள கருத்துக்களை பார்த்துருக்கோம். குரு லாகவ அல்லது குரு துவேஷ, இது முதல் கருத்து. இரண்டாவது வந்து குரு கௌரவ அதிசய, இதை பற்றி பார்த்தோம். இப்போ மூன்றாவது கருத்து, கடைசி கருத்து. இந்த கருத்து தான் முக்கியம். இதுதான் ஒரு குருவின் மேல பக்குவமான நம்பிக்கையை வளர்ப்பதற்கு வந்து எப்படிப்பட்ட மனப்பான்மை நம்ம வைத்துக் கொள்ள வேண்டும். மெச்சூர் ஃபெய்த் இன் த குரு அப்படின்னா சாஸ்திரோக்த குரு நிஷ்டா, சாஸ்திரத்தின் அடிப்படையில் குருவின் மேல நம்பிக்கையை வைப்பது, சாஸ்திரத்தை ஆதாரமாக வைத்துக்கொண்டு குருவின் மேல நம்பிக்கை வைப்பது. இதுதான் இந்த 2
ஒரு எக்ஸ்ட்ரீம் சிந்தனைகள், குரு லாகவ குரு கௌரவ அதிசய, இந்த ரெண்டுத்துக்கும் நடுத்தரமான சிந்தனை, ஒரு பேலன்ஸ்டு அப்ரோச் என்னன்னா சாஸ்திரோக்த குரு நிஷ்டா. இதை பற்றி சில கூற்றுக்கள், சில உதாரணம் சொல்கிறேன். உதாரணத்துக்கு யஜ்ஞவால்க்ய சிக்ஷா அப்படின்னு ஒரு கிரந்தம். யஜ்ஞவால்க்ய சிக்ஷா வேத கலாச்சாரத்தில், வேத கலாச்சாரத்தினுடைய கல்வி பயிற்சியில் வந்து ஆரம்பத்தில் ஒரு மாணவனுக்கு என்ன எதை பற்றி சொல்லிக் கொடுப்பாங்கன்னா எழுத்துக்களினுடைய உச்சரிப்பை பற்றி சொல்லிக் கொடுப்பாங்க. அதைத்தான் சிக்ஷா சாஸ்திரம் அப்படின்னு சொல்லப்பட்டது. சமஸ்கிருத எழுத்துக்களை எப்படி உச்சரிப்பது, சில தமிழில் சில நம்ம க அப்படின்னா சொல்கிறோம். சமஸ்கிருதத்தில் வந்து க வர்க்கத்தில் 5 எழுத்துக்கள் இருக்கு. க க க க ங ச ச ஜ ஜ ஞ. இந்த மாதிரி சில எழுத்துக்களில் வந்து சில பிராணவாயுக்களை வந்து நம்ம அதிகமாக உபயோகப்படுத்தணும். சமஸ்கிருதத்தில் ச அப்படின்னு எழுத்து இருக்கு, ஷ அப்படின்னு எழுத்து இருக்கு, ஷ அப்படின்னு எழுத்து இருக்கு. ச ஷ ஷ. பல சமயம் அதனுடைய நுணுக்கமான வித்தியாசத்தை தெரியாமல் நம்ம எல்லா ஷவையும் வந்து ஒரு சமஸ்கிருதத்தில் மூணு ஷ போட்டு நீங்கள் குழப்பறீங்க, ஒரே ஷவை போட்டுருங்களே அப்படின்னு சொன்னார். அதுக்கு பதிலடியாக இன்னொருத்தர் சொன்னார், ஏன் அது நம்ம வந்து வெறும் அமித்ஷாவை மட்டுமே வச்சுக்கலாமே அப்படின்னு அவர் சொன்னார். அமித்ஷா மட்டுமே போதுமே அப்படின்னார். ஸோ இந்த சமஸ்கிருதத்தில் இந்த மாதிரி எழுத்துக்களினுடைய உச்சரிப்பு வந்து உச்சரிப்பை பற்றியான சாஸ்திரம் தான் சிக்ஷா சாஸ்திரம். இந்த சிக்ஷா சாஸ்திரம் வந்து ஆரம்பத்தில் ஒரு மாணவனுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகின்றது. அந்த சிக்ஷா சாஸ்திரத்தில் அப்படின்னா ஆரம்ப நிலை கல்வி, அதுலேயே இந்த வாக்கியம் வருது. என்ன வாக்கியம் வருது? யுக்தியுக்தம் வச்சோகிராஹ்யம் நக்ராஹ்யம் குரு கௌரவாத் சர்வசாஸ்திர ரகசியம் தத் யாக்ஞவல்கேன பாஷிதம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு கருத்தையும் வந்து சாஸ்திரத்தின் அடிப்படையில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ந கிராஹ்யம் குரு கௌரவாத். ஒரு கருத்தை வந்து ஒரு தனி நபர் மேல உள்ள அதிகமான நம்பிக்கையினால அதனால மட்டும் இந்த கருத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாது. சில பேர் இந்த நபர் மேல நம்பிக்கை இருக்கு, அவர் மேல சில உணர்ச்சி வசப்பட்ட நம்பிக்கை, இந்த மாதிரி சொன்ன, இந்த மாதிரி ஒரு ரசிகர் மன்ற நம்பிக்கை, அந்த மாதிரி உள்ள மனப்பான்மை, அதனால மட்டுமே அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இந்த சாஸ்திரத்திலும் இவர் சொல்கின்ற கருத்து இருக்கின்றதா அப்படிங்கிற சாஸ்திரத்தின் அடிப்படையில் அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சர்வ சாஸ்திர ரகசியம் தத் யாக்ஞவல்கேன பாஷிதம். இந்த மாதிரி சாஸ்திரத்தினுடைய ரகசியமான கருத்துக்களை யாக்ஞவல்கர் சொல்லியிருக்கின்றார். ஏன் இது சொல்ல வரேன்னா, அந்த ஒரு வேத கலாச்சாரத்தில் ஆரம்ப நிலை கல்வி, அந்த சிக்ஷா சாஸ்திரத்திலேயே எப்படி இந்த மனப்பான்மையை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ஆரம்ப நிலையிலேயே எப்படி நம்ம வந்து ஒரு கண்மூடித்தனமான நம்பிக்கை வைத்துக் கொள்ளக்கூடாது, சாஸ்திரத்தின் அடிப்படையில் உள்ள குருவின் நம்பிக்கையை வந்து நம்ம ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிற இந்த கருத்தை சொல்லப்பட்டிருக்கு. சைத்தன்ய சரிதாமிர்தத்தில் கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி சொல்றார் சாஸ்திரத்தை பற்றி. பிரம பிரமாத விப்ரலிப்சா கரணா பாட்டவ ஆர்ஷவிக்ஞ வாக்கியே நாகி தோஷயே சப. அவர் சொல்றார், சாஸ்திரத்தில் வந்து இந்த 4 குறைகளை உங்களால் பார்க்க முடியாது. பிரம பிரமாத விப்ரலிப்சா கரணா பட்டவ.
ஒவ்வொரு மனிதன்கிட்ட அந்த 4 குறைகள் இருக்குது. அவருடைய புலன்களில் சில குறைபாடுகள் இருக்குது. அதனால் சில தவறுகளை, அதனால் அவர் சரியான அறிவை பெறுவதில்லை. அவர் மயக்கத்தில் போகின்றார். அதனால் சில தவறுகளை செய்கின்றார். அந்த தவறுகளை மறைப்பதற்காக ஏமாற்றுகின்றார். ஆனால் இந்த 4 குறைகளிலிருந்தும் 4 குறைகளுக்கும் அப்பாற்பட்ட விஷயம்தான் சாஸ்திரம். முக்தியடைந்த சாதுக்களால் அல்லது பகவானால் எழுதப்பட்ட கிரந்தம் தான் சாஸ்திரம் அப்படின்னு சொல்கிறார். பலதேவ் வித்யாபூஷன் சித்தாந்த தர்ப்பணம் அப்படிங்கிற அந்த புஸ்தகத்தில் சொல்கிறார், ஜீவ வாக்கியேஷு லப்யந்தே ஜீவ தர்மா பிரமாதய வேதே து நைவத்தே சந்தி சர்வஜ்ஞ வச்சனோச்சயே. எல்லா மனிதர்களுடைய வாக்கியங்களில் சில தவறுகளை நம்மளால் பார்க்க முடியும். ஏன்னா ஒரு மனிதன்கிட்ட, ஒரு பந்தப்பட்ட ஜீவாத்மாவுக்கிட்ட பல குறைகள் இருக்குது. அவருடைய வாக்கியங்களில் தவறுகளை கட்டாயம் பார்க்க முடியும். ஆனால் அப்படிப்பட்ட தவறுகளை வேத வாக்கியங்களில் நம்ம பார்க்க முடியாது. வேதே து நைவத்தே சந்தி சர்வஜ்ஞ வச்சனோச்சயே. ஏன்னா வேதங்கள் சர்வஜ்ஞனான அந்த பகவானுடைய வாக்கியங்கள், பகவானால் சொல்லப்பட்டுள்ள வாக்கியங்கள் அப்படின்னு சொல்கிறார். அதனால தான் சாஸ்திரத்தை பிரமாணமாக ஏற்றுக்கொள்வதை பகவானே, கிருஷ்ணரே அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார். யக சாஸ்திர விதி உத்ஸ்ருஜ்ய வர்த்ததே காமகாரதः நசசித்திம் அவாப்னோதி நசுகம் ந பராங்கதி. யார் ஒருத்தர் சாஸ்திரத்தினுடைய விதிகளை கடைபிடிக்கவில்லையோ அவர்கள் இந்த உலகத்திலையும் இன்பத்தை அடைய முடியாது, அடுத்த உலகத்திலையும் அடுத்த ஜென்மத்திலையும் இன்பத்தை அடைய முடியாது அப்படின்னு சொல்றார். தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணந்தே காரியா காரிய வியவஸ்திதோ ஞாத்வா சாஸ்திர விதானோக்தம் கர்ம கர்த்தும் இஹார்ஹசி. அதனால கிருஷ்ணரே சொல்றார், சாஸ்திரம் தான் பிரமாணம் அப்படின்னு சொல்றார். அதன் மூலமாக நம்மளுடைய வாழ்க்கையில் எது தர்மம் எது அதர்மம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதை புரிந்து கொண்டு நம்ம நம்மளுடைய வாழ்க்கையை வழிநடத்த வேண்டும் அப்படின்னு சொல்றார். கிருஷ்ணர் மட்டுமல்ல, சைத்தன்ய மகாபிரபு சாஸ்திரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். ஒரு தாத்பரியத்தில் சைத்தன்ய சரிதாமிருத பொருளுரையில் பிரபுபாதர் எழுதுகிறார். ஒரு சைத்தன்ய மகாபிரபு விருந்தாவனத்தில் இருந்த பொழுது ஒரு வதந்தி பரவியது. கிருஷ்ணர் யமுனையில் நடனமாடிக்கொண்டு இருக்கின்றார் அப்படின்னு அந்த விருந்தாவன மக்கள் பேச ஆரம்பிச்சனர். சைத்தன்ய மகாபிரபுவினுடைய சேவகன் பலபத்ர பட்டாச்சாரியர் சைத்தன்ய மகாபிரபுக்கிட்ட சொன்னார், நான் கிருஷ்ணருடைய நடனத்தை பார்த்து விட்டு வர விரும்புகின்றேன், எனக்கு அனுமதி கொடுங்கள் அப்படின்னு கேட்டார். இப்போ சைத்தன்ய மகாபிரபு அவர் கன்னத்தில் அரைஞ்சு சொல்கிறார், கிருஷ்ண கேனே தர்ஷன தீபே கலிகாலே நிஜபிரமே மூர்க்கலோக கரே கோலாகலே. எங்க சொல்லப்பட்டிருக்கு கிருஷ்ணர் கலியுகத்தில் அவதாரம் செய்ய போகின்றார் அப்படின்னு. சில மூடர்கள் தான் இந்த மாதிரி கிருஷ்ணர் கலியுகத்தில் அவதாரம் செஞ்சிருக்கார், இந்த மாதிரி நடனம் ஆடிக்கொண்டிருக்கின்றார் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படின்னு அவரை கண்டித்து பேசுகிறார். எந்த சாஸ்திரத்தை சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்குறார். அந்த பொருளுரையில் பிரபுபாதர் எழுதுகிறார், நம்ம எந்த விஷயத்தையும் குரு சாது சாஸ்திரம் இதன் அடிப்படையில் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த மூன்றுலையும் முக்கியமான விஷயம் என்னன்னா சாஸ்திரம் அப்படின்னு சொல்றார். சாஸ்திர இஸ் த சென்டர் ஆஃப் ஆல் அப்படின்றார். அப்படின்னா இந்த மூன்று விஷயத்துலையும் குரு சாது சாஸ்திரம், இந்த மூணுலையும் மையமான இது என்னன்னா சாஸ்திரம் அப்படிங்கிறது. அதை தான் சைத்தன்ய மகாபிரபுவே சொல்ற, எந்த சாஸ்திரத்தில் கிருஷ்ணர் கலியுகத்தில் வருவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு.
இப்போ கிருஷ்ணர் கலியுகத்தில் சைத்தன்ய மகாபிரபுவினுடைய ரூபத்தில் மறைமுகமாக வர்றார். ஆனால் அந்த கிருஷ்ணருடைய அந்த ரூபத்தில் கலியுகத்தில் வர்றது அதை கண்டித்து பேசுகிறார். ஸோ அப்போ பார்க்கும் பொழுது சைத்தன்ய மகாபிரபு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறார். இன்னொரு இடத்துல பிரபுபாதர் சொல்கிறார், சாதவ திதிக்ஷவா காருணிகா சாதவ சாதுபூஷண அஜாதவ் சத்ரவ சாந்த திதிக்ஷவா காருணிகா சுஹ்ருத சர்வதேகினாம் அஜாத சத்ரவ சாந்த சாதவ சாதுபூஷண. ஒரு சாது அப்படின்னு யாருன்னா, ஒரு சாது யாருன்னா அவர் சாஸ்திரத்தின் அடிப்படையில் தன்னுடைய நடத்தையை வந்து வாழ்க்கையை வழிநடத்துகின்றாரோ அவர்தான் சாது அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. ஸோ அதனால் ஒரு குருவையும் சாதுவையும் வந்து சாஸ்திரத்தின் அடிப்படையில் பரீட்சை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறேன். நம்ம எப்போ ஒரு குரு சாது சாஸ்திரம் அல்லாத ஒரு இந்த உலகத்தில் உள்ள மாறிக்கொண்டே இருக்கின்ற அந்த ரிலேட்டிவ் சோர்சஸ் ஆஃப் நாலேஜ், மாறிக்கொண்டே இருக்கின்ற அந்த நபர்களிடமிருந்து அல்லது அந்த பல செய்திகளிலிருந்து நம்ம வந்து ஞானத்தை பெறும் பொழுது அதனால் பல தவறுகளை செய்வோம். ஆனால் சாஸ்திரம் வந்து ஒரு மாறாதது, அதிலிருந்து நம்ம ஞானத்தை பெற வேண்டும். அந்த சாஸ்திரத்தில் உள்ள ஞானத்தை வந்து நடைமுறையில் கடைபிடிப்பதற்கு வந்து நமக்கு வந்து ஒரு குரு மற்றும் சாதுவினுடைய தொடர்பு தேவைப்படுகின்றது. ஒன்று வந்து புஸ்தக அறிவு, அல்லது வந்து இன்னொன்று வந்து நடைமுறை அறிவு. அதனால் ஒரு குருவ சாதுவினுடைய தேவை வந்து ரொம்ப முக்கியமானது. சைத்தன்ய மகாபிரபு இன்னொரு இது என்னென்னா, சைத்தன்ய மகாபிரபு மதுரைக்கு வந்த பொழுது அதில் வந்து ஒரு ராம பக்தர் சைத்தன்ய மகாபிரபு வந்து பிரசாதத்துக்கு கூப்பிட்டுருந்தார். சைத்தன்ய மகா பிரசாதத்துக்கு போனார் மத்தியானம். ஆனால் அவர் வந்து எதுவுமே சமைக்கவே இல்லை. அவர் ரொம்ப சோகமாக இருந்தார். இப்போ சைத்தன்ய மகாபிரபு கேட்டார், நீங்கள் ஏன் சோகமாக இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டார். அவர் சொன்னார், நான் ராமாயணம் படிச்சுட்டு இருந்தேன், சீதையை வந்து ராவணன் வந்து கடத்தி கொண்டு போயிட்டார். அதை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப சோகமாக இருக்குது. எப்படி சீதையை வந்து ராவணன் வந்து தொட்டார், அந்த மகாலட்சுமி தாயாரை எப்படி ராவணன் தொட்டார், அதை பற்றி கேட்கறதுக்கு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொன்னார். அப்போ சைத்தன்ய மகாபிரபு வந்து அவருக்கு சமாதானப்படுத்தினார். மகாலட்சுமி தாயாரை வந்து எந்த ஒரு பந்தப்பட்ட ஜீவாத்மா, எந்த ஒரு அசுரனால் தொடவே முடியாது. அந்த சீத்தை ஒரு மாயா சீத்தையை தான் ராவணன் வந்து எடுத்துக்கொண்டு போனார் அப்படின்னு அவரை சொல்லி அவருக்கு சமாதானப்படுத்தினார். அதுக்கப்புறம் அவர் வந்து சமைக்க ஆரம்பித்தார். சமைச்சு சைத்தன்ய மகாபிரபுக்கு வந்து பிரசாதம் கொடுத்தார். அதுக்கப்புறம் சைத்தன்ய மகாபிரபு மதுரையிலேருந்து ராமேஸ்வரம் போயிட்டார். ராமேஸ்வரத்தில் இந்த ராமநாத சுவாமி கோயிலில் அவர் சில பிராமணர்கள் வந்து கூர்ம புராணத்தை வாசித்து கொண்டு இருந்தனர். அந்த கூர்ம புராணத்தில் சைத்தன்ய மகாபிரபு எப்படி ராவணன் வந்து மாயா சீதாவைத்தான் கொண்டு போயிருந்தான் அந்த வாக்கியங்களை அவர்கள் வாசித்து கொண்டிருந்தனர். அதை கேட்டுட்டு சைத்தன்ய மகாபிரபு அந்த பிராமணர்கள்கிட்ட போய், நீங்கள் வந்து இந்த புஸ்தகத்தை எனக்கு கொடுங்க, இந்த புஸ்தகத்தை வந்து நீங்கள் வந்து இன்னொரு காப்பி போட்டுக்கோங்க. அப்போ ஜெராக்ஸ் காப்பி எதுவும் இல்லை, அவங்க வந்து இன்னொரு எழுதி தான் அந்த காப்பி போட்டுக்க முடியும். நீங்கள் வந்து இதை வந்து இன்னொரு பதிவு போட்டுக்கோங்க, நீங்கள் எழுதிக்கோங்க, இந்த இதே புஸ்தகத்தை எனக்கு கொடுங்க அப்படின்னு அவர்கிட்ட கெஞ்சி கேட்டார். அந்த பிராமணர்கள் சைத்தன்ய மகாபிரபுட்ட கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் சைத்தன்ய மகாபிரபு அங்கேருந்து வேற இடம் போக வேண்டி இருந்தது. ஆனால் மதுரைக்கு திரும்பி வந்து அந்த கூர்ம புராணத்தில் உள்ள அந்த வாக்கியங்களை வந்து இந்த பிராமணருக்கு காமிச்சார். சாஸ்திரத்தில் உள்ள வாக்கியங்களை காமித்து அந்த 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 பிராமணரை வந்து இன்னும் சமாதானப்படுத்தினார். ஸோ பிரபுபாதர் ஒரு கதையில் சொல்கிறார், இந்த மாதிரி சைத்தன்ய மகாபிரபுவை வந்து எப்படி ஒரு பிராமணருடைய ஒரு சுபாவம் நடத்தை எப்படி இருக்க வேண்டும் அதை தன்னுடைய வாழ்க்கை மூலமாகவே காமிக்கின்றார். ஒரு பிராமணர் வந்து ஒரு கருத்தை சொல்லும் பொழுது அதற்கான பிரமாணத்தை வந்து அவர் வந்து காட்ட வேண்டும்.
நீங்கள் வந்து நான் 20 வருஷம் பக்தி பண்ணுறேன், நான் சீனியர் டிவோட்டி, நான் சொல்கிறத நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதுக்கு அந்த கருத்துக்களுக்கான பிரமாணத்தை வந்து அவர் வந்து சொல்லணும். சைத்தன்ய மகாபிரபு அப்படி தான் அந்த பிரமாணத்தை காமிக்கிறதுக்காக அப்போ ராமேஸ்வரத்துலேருந்து மதுரைக்கு திரும்பி நடந்து வந்து அதுவும் அந்த ஒரிஜினல் புஸ்தகத்தை காண்பிச்சார். அந்த மாதிரி பகவானே கூட சாஸ்திரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறார். அதனால் கடைசி சில உதாரணம் பார்த்தோன்னா, ஆச்சாரியர்கள் ஜீவ கோஸ்வாமி வந்து ஹரிநாமாமிருத வியாக்கரணம் சமஸ்கிருத ஒரு புதிய வியாக்கரணத்தை எழுதினார். அந்த வியாக்கரணத்துடைய தனிச்சிறப்பு என்னென்னா, கிருஷ்ணருடைய புனித நாமங்களை உச்சரித்து கொண்டே அந்த வியாக்கரணத்தை கற்றுக்கொள்ளலாம். அப்படிப்பட்ட வியாக்கரணத்தை எழுதினார். சமஸ்கிருத வியாக்கரணங்கிறது வந்து படிக்கிறதுக்கு 12 வருஷம் ஆகும் அப்படின்னு பிரபுபாதரே சொல்கிறார். கொஞ்சம் கடினமான படிப்பு. ஆனால் அந்த சமஸ்கிருத வியாக்கரணத்தை ஒருத்தர் வந்து சரியாக கற்றாருன்னா எல்லா சாஸ்திரங்களுடைய கதவு திறக்கப்படுகின்றது. எல்லா சாஸ்திரங்களையும் சுலபமாக அந்த வாக்கியங்களுடைய உட்கருத்துக்களை, உணர்வுகளை வந்து ரொம்ப துல்லியமாக ஒருத்தரால் புரிந்து கொள்ள முடியும். ஸோ அது வந்து கொஞ்சம் இப்போ இருக்கிற MA PhD அதெல்லாம் வந்து சமஸ்கிருத வியாக்கரணம் படிக்கிறதோட ஒப்பிட்டு பார்த்தோன்னா ரொம்ப சாதாரணமானது. எல்லோரும் படிக்கலாம், ஆனால் கொஞ்சம் டைம் ஆகும். அது அந்த சமஸ்கிருத வியாக்கரணத்தை ஜீவ கோஸ்வாமியினுடைய ஒரு தனி சிறப்பு என்னென்னா, அதை வந்து கிருஷ்ணருடைய நாமங்களை உச்சரித்து கொண்டே எப்படி வியாக்கரணத்தை படிக்கிறது, அதற்கான ஒரு புது வியாக்கரணத்தை எழுதணும். நான் வியாக்கரணத்தை எழுதி படித்ததுக்கப்புறம் ஒருத்தர் சாஸ்திரத்தை படிக்க ஆரம்பிக்கிறார். அந்த சாஸ்திரத்தினுடைய முழுமையான ஒரு சாரமான கருத்து என்ன? நாம சங்கீர்த்தனம் யஸ்ய சர்வ பாப பிரணாசனம் பிரணாமோ துக்க சமண ஸ்தம் நமாமி ஹரிம்பரம். நாம சங்கீர்த்தனம், பகவானுடைய நாமங்களை உச்சரிப்பது சாரமான கருத்து. அந்த நாமங்களை உச்சரிப்பது தான் சரியான சாரமான கருத்து. அந்த நாமங்களை உச்சரித்தே எப்படி வியாக்கரணத்தை படிக்கிறது, அதுக்கு வந்து ஒரு வியாக்கரணத்தை எழுதினார். ஸோ அதில் வந்து ஜீவ கோஸ்வாமி எழுதுகிறார். ஸோ இந்த ஹரிநாமாமிருத வியாக்கரணத்தில் ஏதாவது சில விஷயம் வந்து கொஞ்சம் சரியாக இல்லைன்னா அந்த தவறுகளை வந்து கரெக்ட் பண்ணிக்கணும். ஏன்னா சமஸ்கிருத வியாக்கரணத்தில் மற்ற சில பிரதானமான புஸ்தகங்கள் இருக்குது, பாணினிய வியாக்கரணம்னு. அந்த புஸ்தகத்தை நேற்றபடி என்னுடைய புஸ்தகத்தில் சில பிழைகள் இருந்ததுன்னா அதை திருத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அவ்வளோ ஒரு உயர்ந்த ஆச்சாரியர் அவர் வந்து நான் எழுதின புஸ்தகத்தில் பிழைகளே இருக்காது, அதை வந்து நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லலை. இதை வந்து மற்ற அந்த புஸ்தகம், இந்த பாணினி இலக்கணம் வந்து பிரதானமான இலக்கணம், அதோடு சில பிழைகள் ஏதாவது இருந்ததுன்னா அதை திருத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். அதே ஜீவ கோஸ்வாமி வந்து ஸ்ரீனிவாச ஆச்சாரியருக்கு ஒரு கடிதாசி எழுதும் பொழுதும் அவர் சொல்கிறார், நான் இதுக்கு முன்னாடி ஹரிநாமாமிருத வியாக்கரணம் உனக்கு அனுப்பிச்சிருக்கேன், அதை நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறீங்கன்னா அதில் ஏதாவது பிழைகள் இருக்கலாம், அந்த பிழைகளை வந்து பாணினிய வியாக்கரணத்தின் அடிப்படையில் திருத்தி அதை வந்து சொல்லிக் கொடுங்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்படி பார்க்கும் பொழுது அப்படிப்பட்ட ஆச்சாரியரே வந்து நம்மக்கிட்ட எதை எதிர்பார்க்கிறாருன்னா அந்த சாஸ்திரோக்த குரு நிஷ்டா அதை தான் எதிர்பார்க்கிறார். சாஸ்திரத்தின் அடிப்படையில் ஒரு ஆச்சாரியர்கிட்ட நம்பிக்கை வைத்துக்கொள்ள வேண்டும், அதை தான் எதிர்பார்க்கிறார். ஸோ ஒரு கண்மூடித்தனமான நம்பிக்கையை வந்து ஆச்சாரியர்கள் வந்து சிஷ்யர்களிட்டிருந்து எதிர்பார்க்கறதில்லை. அதே கருத்தை பிரபுபாதர் வந்து ஜெயத்வைத்த மகாராஜர்கிட்ட ஒரு உரையாடலில் பார்க்கும் பொழுது பிரபுபாதர் சொல்கிறார். ஜெயத்வைத் மகாராஜர் கேட்குறார், சில சமயம் ஒரு ஆச்சாரியர் அவரே வந்து ஒரு ஸ்லோகத்தை உச்சாரிக்கும் பொழுது சில வார்த்தைகளை மறந்து போயிடுறார், அதில் சில வார்த்தைகளை கொஞ்சம் தவறாக உச்சரிக்கின்றார், அந்த மாதிரி சில தோஷங்களை நம்மளால் பார்க்க முடியறதே அப்படின்னு அவர் கேட்குறார். இப்போ பிரபுபாதர் சொல்கிறார், அதை பற்றி இது இல்லை, ஒரு குரு வந்து குருவினிடத்தில் ஏன் தோஷம் இல்லைன்னா அவர் வந்து பகவானை பற்றி பேசுகின்றார், பக்தியை பற்றி பேசுகின்றார், தூய பக்தியை பற்றி பேசுகின்றார்,
சாஸ்திரத்தை உள்ளதை உள்ளபடி சொல்கிறார், அதனால் அவர் வந்து பர்ஃபெக்ட், அதனால் அவர்கிட்ட தோஷம் இல்லை அப்படின்னு சொல்கிறார். அதை தவிர சில உச்சாரணத்தில் சில தோஷங்கள் இருக்கலாம், அல்லது சில வார்த்தைகளை மறந்து போயிடலாம். அது வந்து ஒரு மனித ரீதியாக ஒரு ஹியூமன் எரர். ஆனால் அவர் ஏன் குருவை பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறாருன்னா, அந்த சாஸ்திரத்தினுடைய சாரமான கருத்தை வந்து அதை மாற்றாமல் சொல்கின்றார், அதனால் அந்த குரு வந்து பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறார், அவர்கிட்ட எந்த தோஷம் இல்லை அப்படிங்கிறார். அதனால் ஏன் வந்து ஒரு குரு களங்கமற்றவர் அப்படின்னு சொல்கிறோன்னா, அதற்கான மூலமான காரணம் என்னென்னா, அந்த குரு வந்து அவருடைய சிந்தனை சாஸ்திரத்தின் அடிப்படையில் இருக்கின்றது. இரண்டாவது, அவருடைய பேச்சு சாஸ்திரத்தின் அடிப்படையில் இருக்கின்றது. மூன்றாவது, அவருடைய நடத்தை சாஸ்திரத்தின் அடிப்படையில் இருக்கின்றது. அதனால தான் அந்த குரு வந்து களங்கமற்றவர், பிழையற்றவர், தோஷமற்றவர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதனால தான் அந்த இந்த சாஸ்திரோக்த குரு நிஷ்டா, சாஸ்திரத்தின் அடிப்படையில் அந்த குருவின் மேலே நம்பிக்கை வைத்துக்கொள்ள வேண்டும். நம்ம ஒரு குருவினிடத்தில் சில மேலோட்டமாக சில பிழைகளை பார்த்தோன்னா, அதற்கான காரணம் என்னென்னா, இந்த பௌதிக உலகத்திலேயே உள்ள பல ஃப்ரேம்வொர்க், the framework of the material world itself is defective. அப்படின்னு இந்த பௌதிக உலகத்திலேயே பல விஷயங்கள் வந்து மாறிக்கொண்டே இருக்கு. உதாரணத்துக்கு ஆங்கில மொழி பார்த்தோன்னா, ஆங்கில மொழியிலேயே பல வார்த்தைகளினுடைய அர்த்தம் வந்து மாறிக்கொண்டே இருக்கும். சில வார்த்தைகள் வந்து முன்னாடி இருந்த அர்த்தம் வந்து வேற, இந்த அதே வார்த்தைக்கான அர்த்தம் வந்து ரொம்ப சில சில வல்கரான மீனிங் அந்த அதே வார்த்தைக்கு வந்துடுது. ஒரு சில ஒரு ஆபாசமான மீனிங், ஒரு அர்த்தம் வந்து அதே வார்த்தைக்கு வந்து சில சமுதாயத்தில் கொடுக்குறான். அப்படி பார்க்கும்பொழுது அப்படிப்பட்ட ஆங்கில மொழியை வந்து சப்போஸ் ஒரு குரு பிரச்சாரத்தில் உபயோகப்படுத்தினார்னா, அதை வந்து ஒரு 200 வருஷம் கழித்து அந்த அதே அவர் உபயோகப்படுத்தின வார்த்தையை வந்து ஒருத்தர் வந்து வேறு அர்த்தமாக புரிஞ்சுக்குவாங்க. அதுக்கு அந்த குருவின் மேலே தோஷத்தை பார்க்க முடியாது, ஏன்னா அவர் உபயோகப்படுத்தின அந்த மொழி வந்து அப்படிப்பட்டது. அதனால் வந்து சில தோஷங்களை பார்க்கலாம். அல்லது சில சமயம் சில குரு வந்து சில ஒரு இந்த மாதிரி ஒரு விஞ்ஞானிகளுடைய கூற்றை வந்து மேற்கோள் காட்டி சொன்னார்னா, அதனால் சில அவருடைய வாக்கியங்களில் சில தோஷங்கள் இருக்கலாம். ஆனால் ஒரு குருவை வந்து ஏன் அவர்கிட்ட பிழைகள் இல்லை அப்படின்னு ஏன் சொல்கிறோன்னா, அவர் வந்து சாஸ்திரத்தின் அடிப்படையில் சிந்திக்கின்றார், சாஸ்திரத்தின் அடிப்படையில் பேசுகின்றார், சாஸ்திரத்தின் அடிப்படையில் அவருடைய நடத்தை இருக்கின்றது. அதனால தான் அவருடைய அந்த குருவை வந்து களங்கமற்றவர்னு பார்க்குறோம். அதனால தான் நம்ம வந்து அந்த ஒரு பக்குவமான நம்பிக்கை என்னென்னா, ஒரு சாஸ்திரத்தின் அடிப்படையில் குருவை நம்பிக்கை வைத்துக்கொள்ள வேண்டும். அந்த குருவை வந்து ஒரு சாஸ்திரத்தினுடைய பிரதிநிதியாக பார்க்க வேண்டும். அந்த கண்ணோட்டத்தில் பார்க்கும் பொழுது நமக்கு வந்து ஒரு நம்மளுடைய கண்ணோட்டமும் வந்து ஆன்மீக கண்ணோட்டமும் வந்து ஒரு பெருந்தன்மையான கண்ணோட்டமும் வந்து உருவாகும். சில சமயம் ஒரு ஆன்மீக அமைப்புக்குள்ளேயே சில குரூப்பிசம் அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் வந்து இந்த குருவினுடைய சிஷ்யர், இவர் வந்து இந்த குருவினுடைய சிஷ்யர் அப்படின்னு ஒரு குருவினுடைய சிஷ்யர்கள் நடுவே சில குரூப்பிசம் வரலாம். ஆனால் நம்ம எப்போ இந்த குருவும் அதே சாஸ்திரத்தை தான் சொல்கிறார், இவர் இந்த குரு அதே சாஸ்திரத்தை தான் சொல்லிக் கொடுக்குறார் அப்படின்னு சாஸ்திரத்தினுடைய பிரதிநிதியாக பார்க்கும் பொழுது அந்த மாதிரியான ஒரு குறுகிய மனப்பான்மை வருவதற்கு வாய்ப்பு கிடையாது. இன்னொரு சம்பிரதாயத்தில், இன்னொரு வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் அவங்களும் சாஸ்திரத்தை பேசும் பொழுது இவர்களும் அந்த சாஸ்திரத்தை சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்னு அதுக்கு அவங்களிடத்துலேயும் ஒரு சரியான மரியாதை மனப்பான்மைக்கான அந்த ஒரு பெருந்தன்மையான மனப்பான்மை உருவாகும். ஆனால் நம்ம அப்படி அந்த சாஸ்திரோக்த குரு நிஷ்டா இல்லைன்னா அப்போ வந்து அதனால் வந்து பல பக்தர்களுக்கு நடுவில் சில சண்டைகள் வரலாம், அல்லது சம்பிரதாயங்களுக்கு நடுவில் சில கருத்து வேறுபாடுகள், அதனால் சில சண்டைகள் வரலாம். அதனால் இந்த சாஸ்திரோக்த குரு நிஷ்டா அப்படிங்கிற இந்த கண்ணோட்டத்தை, இப்படிப்பட்ட நம்பிக்கையை எடுத்துக்கொள்ளணும்னா
பல வகையான அமைதி, பல வகையான சண்டைகளுக்கு தீர்மானம் வரும். இந்த மாதிரி நம்ம இன்றைக்கி 3 கருத்துக்களை பார்த்தோம். குரு லாகவ, குரு துவேஷ அப்படிங்கிற கருத்தை பார்த்தோம். இரண்டாவது குரு கௌரவ அதிசய அப்படிங்கிற கருத்தை பார்த்தோம். கடைசியில் சாஸ்திரோக்த குரு நிஷ்டா அப்படிங்கிற கருத்துக்களை பார்த்தோம். நீங்கள் லேட் ஆயிடுச்சு. நான் இந்த தலைப்பை பத்தான முழுமையான கருத்துக்களை சொல்ல விரும்பினேன். அதனால் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துருந்தேன். ஹரே கிருஷ்ணா.